வணக்கம். ஜோரா ஆன்மீகம். நம்ம வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கிறதுக்கும் வீட்டில் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும், அந்த வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு எளிய முறை பூஜையை மட்டும் நீங்கள் நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது கண்டிப்பாக மிகப்பெரிய அற்புதமான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை தான் இந்த அற்புதமான நாள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அற்புதமான நாளில் நீங்கள் வீட்டில் மகாலட்சுமிக்கு ஒரு தீபம் ஏற்றி அந்த எளிய பூஜை மட்டும் நீங்கள் செஞ்சு எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த முழு வீடியோவாக நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பூஜையை நாளைக்கு பண்ணுங்கள். ஏன்னா இதை தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க. வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை தாங்க வரும். அது நாளைக்கு நமக்கு அமையிறது ரொம்ப சிறப்புங்க. நாளைக்கு எளிய முறையில் இந்த பூஜையை மட்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் பணம் இல்லை அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை. பணம் ஏதாவது நல்ல வழியில் வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமே இல்லை அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அதாவது வந்த பணம் ஏதாவது வெளியேறிக்கிட்டே இருக்கும், மெடிக்கல் செலவு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க நிச்சயமாக இந்த பூஜையை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்களேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற பணம் சேவிங்ஸில் இருக்கும். அது மட்டும் இல்லை, மேலும் மேலும் பணம் ஏதாவது நல்ல வழியில் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். மகாலட்சுமி உங்கள் வீட்டிலே குடியிருப்பாங்க. இது அற்புதமான நாளை நாளைக்கு நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. அப்படி அது என்னங்க அற்புதமான நாள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குற வீடியோக்கு கீழே ஹைப் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு பாயிண்ட் கிடைக்கும். அந்த பாயிண்ட் மூலமாக 4 பேருக்கு இந்த வீடியோ போய் காட்டுங்க. ப்ளீஸ் ஹைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவும் உங்களுக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் பதில் கொடுக்குறேன். நாளைக்கு அப்படி அற்புதமான நாள் என்ன அப்படின்னா குரு புஷ்ய யோகம் அப்படின்னு தாங்க சொல்லுவோம். அது என்னங்க குரு புஷ்ய யோகம் அப்படின்னா வியாழக்கிழமையும் பூசம் நட்சத்திரமும் சேர்ந்து வர ஒரு அற்புதமான நாள் தாங்க இந்த குரு புஷ்ய யோகம். 27 நட்சத்திரம் எப்போவுமே மாதம் மாதம் வந்துக்கிட்டே தானே இருக்கும். அதில் என்னங்க குரு புஷ்ய யோகம் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா வியாழக்கிழமை பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்து வரக்கூடிய நாள் குரு புஷ்ய யோகம். இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா சந்திர பகவான் பூமியில் 27 நட்சத்திரத்தையுமே சுற்றுவார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் சிறப்பு என்ன அப்படின்னா வியாழக்கிழமையில் பூசம் நட்சத்திரத்தில் அவர் இருக்கிறது மேலும் சிறப்பு. அதாவது 27 நட்சத்திரங்களையும் சந்திர பகவான் சுற்றுவார். வியாழக்கிழமையில் சந்திர பகவான் பூசம் நட்சத்திரத்தில் இருக்கிறது மேலும் சிறப்பு. இதை தான் குரு பூசம் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நாளடைவில் குரு புஷ்ய யோகம் அப்படின்னு ஆயிடுச்சு. வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை வரும். நம்ம இந்த 2026 4 தடவை வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பஞ்சாங்கத்தின்படி கேலண்டரில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு சில கேலண்டரில் 2 தடவை தான் அந்த அற்புதமான நாள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா பூசம் நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் சேர்ந்து வர்ற நாள் இந்த குரு புஷ்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது மே 21 நாளைக்கு அந்த வியாழனும் பூசம் நட்சத்திரமும் வருது. இதை விட்டோம் அப்படின்னா ஜூன் மாதம் 18ஆம் தேதி இந்த குரு புஷ்ய யோகம், அதாவது வியாழனும் பூசம் நட்சத்திரமும் சேர்ந்து வருதுங்க. பூசம் நட்சத்திரம் எப்போவுமே மாதம் மாதம் வந்துக்கிட்டே இருக்குது. வியாழனும் அதே மாதிரி வாரம் வாரம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இதில் சிறப்பு சந்திர பகவான் அந்த பூசம் நட்சத்திரத்தில் இருக்கிறது தாங்க ரொம்ப சிறப்பு. இது தான் குரு புஷ்ய யோகம் அப்படின்னு சொல்கிறது. இந்த சந்திர பகவான் பூசம் நட்சத்திரத்தில் இருக்க வேண்டிய இந்த சந்திர பகவான் பூசம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய வியாழக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம வீட்டில் மகாலட்சுமி பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக அந்த வீட்டில் செல்வத்துக்கு எந்த பஞ்சமும் இருக்காதுங்க. ஒரு வீட்டில் முன்னேற்றமே இல்லை, குலதெய்வம் அருள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க சூரிய பகவானை கண்டிப்பாக வழிபடணும். சூரிய பகவானை வழிபட அவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும், அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கும், காரிய வெற்றி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. குலதெய்வ அருள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு ஜாதகத்தில் குலதெய்வம் அருள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக சூரிய வழிபாடு மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க ஒரு வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கணும், ஒரு வீட்டில் எப்போவுமே பணம் இல்லை அப்படிங்கிற பேச்சே இருக்கக்கூடாது, அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சந்திர பகவானோட வழிபாடு பண்ணணுங்க. பொதுவாகவே பௌர்ணமி அன்னைக்கு நம்ம அம்மன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அதுலேயும் பௌர்ணமி தோறும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது மேலும் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மகாலட்சுமி வழிபாடு பௌர்ணமி அன்னைக்கு முழு சந்திர பகவான் இருக்கிற அந்த நன்னாளில் நம்ம மகாலட்சுமி பூஜை பண்ணும்போது அவங்க கேட்ட வரங்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நாளைக்கு வர்ற பூசம் நட்சத்திரத்தில் வியாழக்கிழமை நீங்கள் இந்த வழிபாடு மகாலட்சுமி பூஜையை நீங்கள் எளிய முறையில் நீங்கள் பண்ணிட்டு வாங்க.
வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். நீங்கள் கேட்டது எல்லாமே கிடைக்கும். உங்கள் வீட்டில் நகை வந்து அடகில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை திருப்பிடுவீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது வீண் செலவுகள் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது சரியாயிரும். அப்புறம் பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பணம் ஏதாவது நல்ல வழியில் வரும். முக்கியமாக சொல்லப்போனால் அந்த வீடு மகாலட்சுமி கடாட்சத்தோடு இருக்குது. மகாலட்சுமி உங்கள் வீடு தேடி வந்துடுவாங்க. மகாலட்சுமி உங்கள் வீடு தேடி வந்தாலே பின்னாடியே பெருமாளும் வந்துடுவாருங்க. அதனால் நிச்சயமாக நாளைக்கு வர்ற இந்த பூசம் நட்சத்திரத்தில் வியாழக்கிழமை சேர்ந்து வர நன்னாளில் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். அல்லது குபேரலட்சுமி வழிபாடு எல்லாமே உகந்தது தாங்க. ஏன்னா வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு மிகவும் உகந்தது. அப்படிங்கும்போது நீங்கள் முருகரை வணங்கலாம். ஏன்னா முருகரும் குரு தான். அப்படிங்கும்போது நீங்கள் முருகரையும் நாளைக்கு நீங்கள் வணங்கலாம், குரு பகவானையும் வணங்கலாம். அதாவது தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் கோவிலில் போய் நீங்கள் தீபம் ஏற்றிட்டு அந்த மாதிரி வழிபடலாம். அதாவது நான் சொல்கிற எளிய முறையை நீங்கள் வீட்டில் பண்ணுறது வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாமே வெளியே போய் உங்கள் வீட்டில் பணமே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பூஜையை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் பண்ணி தான் ஆகணும். இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா மகாலட்சுமி அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்கள் நாளைக்கு வர்ற வியாழக்கிழமை முருகர், குரு பகவான், மகாலட்சுமி, குபேர பூஜை அல்லது குபேரலட்சுமி பூஜை இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் பணம் இல்லை அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காதுங்க. பணம் ஏதாவது நல்ல வழியில் வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு தெரிந்த ஒரு 2-3 பேர் இந்த பூஜை பண்ணியிருக்காங்க. இதை வந்து அவங்க ஒரு 3-4 வருஷமாகவே அந்த பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பூஜை வந்து வருஷத்துக்கு ஒரு 2 தடவை 3 தடவை வரணும் அப்படின்னு சொன்ன மாதிரி அவங்க அந்த பூஜை பண்ண அவங்களுக்கு மேலும் மேலும் முன்னேற்றம் தான் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் அவங்க ரொம்ப கடனில் இருந்து அந்த பூஜை பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது இந்த வியாழன் பூசம் சேர்ந்து வர அந்த நாளில் முதல்ல கடன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு வருஷம் பண்ணியிருப்பாங்க. மறு வருஷம் வந்து அந்த கடன் அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் வந்து பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்து வந்து ஒரு சொந்த தொழில் பண்ணுற யோகம் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து மேலும் மேலும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வியாழனும் பூசமும் வரக்கூடிய இந்த குரு புஷ்ய யோகத்தில் அந்த பூஜை பண்ணுறது மேலும் சிறப்பு. அப்படிங்கிறதுனால நீங்கள் எல்லாருமே நாளைக்கு இந்த எளிய முறையில் நான் சொல்கிற பூஜையை மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள். அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். என்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறதையும் நான் வரிசையாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நான் நாளைக்கு இந்த பூஜையை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஏன்னா இந்த பூஜையை வந்து எல்லாருமே பண்ணணும் அப்படிங்கிற நாளில் தான் நான் சொல்கிறேன். பொதுவாகவே வியாழக்கிழமை குபேரருக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூஜை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது வந்து சாயங்காலம் ஒரு 5:30 மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாசலில் 2 தீபம் கண்டிப்பாக ஏற்றி வைங்க. ஏன்னா பொதுவாகவே எல்லாருமே நான் ஆல்ரெடி பதிவிலே சொல்லியிருப்பேன், நிலைவாசலில் 2 விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலைவாசலில் 2 விளக்கு ஏற்றுங்க. வெள்ளிக்கிழமை நம்ம எப்போவுமே ஏற்றுவோம்ல, இது இந்த குருபுஷ யோகம் இந்த நாளில் வந்து 2 விளக்கு நீங்கள் வாசலில் ஏற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி நீங்கள் நான் சொல்கிற பொருள் எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல வந்து விநாயகர் கண்டிப்பாக தேவை. இந்த பூஜைக்கு விநாயகர் பக்கத்தில் இருக்கணும். விநாயகர் படம் இருந்தது அப்படின்னா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து குலதெய்வம் படம் இருந்தது அப்படின்னாலும் வச்சுக்கோங்க. அல்லது நீங்கள் குலதெய்வ கலசம் வச்சுருப்பீங்களா, ஒரு சில பேர் வந்து கலசம் தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. மகாலட்சுமி படம் எடுத்து வச்சுக்கோங்க. அல்லது குபேரலட்சுமி படம் எடுத்து வச்சுக்கோங்க. வெற்றிலை பாக்கு பழம் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா ஒரு பூஜையில் நிறைவாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றிலை பாக்கு தாங்க முக்கியம். அதாவது ஒரு சின்ன பலகை ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அது ஒரு வேளை உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க உங்கள் பூஜை அறையிலே நீங்கள் கூட அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சள் துணி உங்ககிட்ட புதுசாக ஏதாவது மஞ்சள் துணி இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த பலகைக்கு மேலே விரிச்சுக்கோங்க. இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த பலகைக்கு மேலேயே மகாலட்சுமி படத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. அல்லது குபேரலட்சுமி படத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுக்கு இன்னொன்று தேவை என்ன அப்படின்னா துளசி முக்கியம், பன்னீர் ரோஜா, மல்லிகைப்பூ, உதிரி பூவும் வேணும். அந்த நீங்கள் ஃபோட்டோவுக்கு போடுறதுக்கு மல்லிகை பூவும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக பன்னீர் ரோஜா, துளசி, மல்லிகைப்பூ முக்கியங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட மறிக்குழந்தை இருந்தது அப்படின்னா கூட ஓகே. எனக்கு எந்த பூவும் கிடைக்கலங்க, செவ்வந்தி இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னா கூட ஒன்றுமே பிரச்சனை இல்லை, எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட குபேரர் காயின்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அல்லது 5 ரூபா காயின் இருந்தால் கூட ஓகே, நீங்கள் அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 108 5 ரூபா காயின் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லைன்னா 1 ரூபா காயின் 108 இருந்தால் கூட ஓகே. எனக்கு அதுவும் இல்லைங்க அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்ஷதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பச்சரிசியில் வந்து மஞ்சள் தூள் கலந்து ஒரு சொட்டு நெய் ஊற்றி நீங்கள் அக்ஷதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது நான் சொல்கிற மந்திரம் சொல்கிறதுக்கு நீங்கள் அந்த மாதிரி
பண்ணுறதுக்கு அக்ஷதை கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, உங்ககிட்ட கோல்டு ஏதாவது செயின் இருந்தது அல்லது மோதிரம் இருந்தது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட லக்ஷ்மி சிலையாக இருந்தாலும் சரி அல்லது குபேரர் சிலையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நீங்கள் அணிவிக்கிறதுக்காக அது தங்கம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கலசம் மாதிரி சின்ன செம்பு சொல்லுவோம்ல, அது உங்ககிட்ட மண்ணால் ஆனதாக இருந்தது அப்படின்னா கூட ஓகே. அல்லது அது இல்லை அப்படின்னா கண்ணாடி கிளாஸ் கூட நீங்கள் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அது ஃபுல்லாக நீங்கள் தண்ணீர் எடுத்து வச்சுக்கோங்க. பஞ்சபாத்திரம் கண்டிப்பாக இருக்கணும். அது போக இந்த மஞ்சள், அது போக இந்த மண் பானை சின்னதாக ஒன்று எடுத்துக்கோங்க. இல்லைங்கிறவங்க கிளாஸ், கண்ணாடி கிளாஸ் எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு அதில் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், பன்னீர், இது எல்லாமே அது உள்ளே போட்டுக்கோங்க. 2-3 துளசியும் நீங்கள் இதை போட்டு வச்சுக்கோங்க. இது வியாழக்கிழமை ஈவினிங் முன்னே நீங்கள் ரெடி பண்ணி எல்லாமே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட குபேர எந்திரம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை தாராளமாக எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது குபேர எந்திரம் அப்படிங்கிறது நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள், உங்களுக்கே அது காட்டும். எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும், அதனால் நான் சொல்கிறேன். நீங்கள் 9 நம்பர் வரும். அது நீங்கள் அந்த ஒரு மனைப்பலகையில் பச்சரிசி மாவால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அல்லது கோலப்படி தான் இருந்தது அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் எழுதிக்கோங்க. அல்லது மஞ்சள் பொடி அது நீங்கள் எழுதினா கூட ஓகே. அதை வச்சு நீங்கள் எழுதி அந்த குபேர எந்திரத்தையும் நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. கல்லுப்பு கண்டிப்பாக நீங்கள் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அது சின்ன மண் குடுவை அல்லது மண் அகலில் சின்னதாக புதுசாக இருந்தது அப்படின்னா அதில் கல்லுப்பு கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கல்லுப்பு பக்கத்தில் காயின்ஸ் கொஞ்சம், அதாவது உங்ககிட்ட சில்லறை காயின்ஸ் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அல்லது 108 காயின்ஸ் வச்சுருப்பீங்கள்ல, அதையும் நீங்கள் தாராளமாக வச்சுக்கோங்க. அல்லது உங்ககிட்ட பணம் இருந்தது அப்படின்னா கூட உங்ககிட்ட 51 ரூபா, 101 ரூபா, 501 நீங்கள் பணத்தையும் நீங்கள் அந்த மாதிரி சாமி முன்னாடி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது மட்டும் தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு தேவையான தீபம் ஏற்றி வைங்க. ஒரு தீபம் அல்லது 2 தீபம் நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க. நெய் தீபமாக இருந்தது அப்படின்னா மேலும் சிறப்பு. மகாலட்சுமிக்குரிய பசு நெய்யில் நீங்கள் தீபம் ஏற்றுறது ரொம்ப சிறப்புங்க. அதனால் நீங்கள் அதை ஏற்றி வச்சுக்கோங்க. முதல்ல விநாயகர் தாங்க. நீங்கள் சுக்லாம்பரதனம் அப்படிங்கிற மந்திரம் தெரிஞ்சாலும் சரி, எனக்கு எதுவும் தெரியலை அப்படின்னு சொல்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது விநாயகர் இருப்பார்ல, அவருக்கு பேர் இருக்கும்ல. இப்போ வெற்றி விநாயகர்னு இருக்கும், பாக்கிய விநாயகர்னு சொல்லுவாங்க. அவரோட பேரை சொல்லி ஃபஸ்ட்டு துதி நீங்கள் பாடிக்கோங்க. விநாயகர் போற்றி அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு உங்கள் வீட்டு குலதெய்வம், ஏன்னா நீங்கள் இந்த பூஜை பண்ண போகிறீங்க அப்படின்னா குலதெய்வம் அருள் இல்லாமல் கண்டிப்பாக இந்த பூஜை பலன் அளிக்காது, வெற்றி அடையாதுங்க. அதனால் குலதெய்வத்துக்கிட்ட மனசார நீங்கள் வேண்டிட்டு அவர்கிட்டையும் நான் இந்த பூஜை பண்ண போகிறேன், எனக்கு இது கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கணும், உன்னோட அனுமதி வேணும்னு சொல்லிட்டு உங்கள் குலதெய்வம், உங்கள் குலத்தை காக்கக்கூடிய அந்த தெய்வத்துக்கிட்டையும் அனுமதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மகாலட்சுமி படத்துக்கு தேவையான எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்களா, அதுக்கப்புறம் நான் சொல்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். இது எனக்கு தெரியலை, எந்த மந்திரமும் தெரியாதுன்னு சொல்கிறவங்க நான் வீடியோ லாஸ்ட்டில் ஒரு மந்திரம் சொல்கிறேன், அதை நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு சிம்பிளாக நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன். ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நம அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸ்ரீம் அப்படிங்கிறது மகாலட்சுமியோட பீஜ மந்திரங்க. இந்த ஸ்ரீம் அப்படிங்கிற மந்திரத்தையே நீங்கள் டெய்லி கூட சொல்கிறது ரொம்ப சிறப்புங்க. சும்மா இருக்கும்போது கூட நீங்கள் ஸ்ரீம்னு சொல்லிக்கிட்ட ஸ்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலே உங்ககிட்டயே மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆண்கள் பெண்கள் யாருன்னாலும் சொல்லலாங்க. ஒரு சில ஆண்கள் கூட ரொம்ப லக்கியாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அவங்க கூட ஸ்ரீம்னு அடிக்கடி கூட இந்த மந்திரம் சொல்லலாம். அதனால் நாளைக்கு இந்த மந்திரம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நம அப்படின்னு கூட நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இந்த மந்திரம் கை கொடுக்குங்க. அதுக்கப்புறம் குபேரலக்ஷ்மி மந்திரம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா பண்ணுங்க. அல்லது குபேராய நம, ஓம் குபேரலக்ஷ்மியே நம, ஓம் குபேரலக்ஷ்மியே நம, ஓம் குபேரலக்ஷ்மியே நம அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை படிங்க. அதுக்கப்புறம் மகாலட்சுமியை போற்றி அப்படின்னு கூட நீங்கள் 108 தடவை இந்த மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் மகாலட்சுமி இது சொன்னதுக்கப்புறம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 11-21 தடவை சொல்லுங்கள். ஏன்னா மகாலட்சுமி இருக்கிற இடத்துல கண்டிப்பாக பெருமாள் வந்துருவாருங்க. அதனால் நீங்கள் இந்த இடத்துல மகாலட்சுமி பூஜையோ குபேரலட்சுமி பூஜையோ பண்ணும்போது அந்த பூஜையை சொல்லும் போதே நீங்கள் பெருமாளையும் கண்டிப்பாக வணங்கணும். அதனால் நீங்கள் பெருமாளையும் வணங்கிட்டு இந்த பூஜையை பண்ணுங்கள். பெருமாளையும் நினச்சிட்டு இந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லுங்கள். 108 லக்ஷ்மி போற்றின்னு இருக்குங்க. நீங்கள் கூகுளில் பாருங்கள், கண்டிப்பாக 108 லக்ஷ்மி போற்றி அப்படின்னாலே வரும். அதை நீங்கள் உங்கள் மொபைலில் எடுத்து வச்சுட்டு அந்த மொபைலில் பார்த்துட்டே நீங்கள் உங்களுக்கு மகாலட்சுமி மொபைலை பார்த்துட்டே இந்த 108 மகாலட்சுமி போற்றியை நீங்கள் சொல்லுங்கள். அக்ஷதை அல்லது பூக்கள் அல்லது காயின்ஸ் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த பூஜையை நீங்கள் எளிய முறையில் நீங்கள் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு சகல செல்வங்களும் சேருங்க. ஏன்னா இதை 3 பேர் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை நானும் எல்லார்கிட்டையும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பூஜையை நான் பண்ணுறேன். அதே மாதிரி நாளைக்கு நானும் இந்த பூஜையை பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோவாக நான் கொடுக்குறேன்.
உங்களுக்கு என்ன தேவையோ அதை மகாலட்சுமி கிட்ட வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வேண்டுறது எல்லாமே நாளைக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்க. இது அனுபவம் உண்மையில் 2-3 பேர் என்கிட்ட ஷேர் பண்ணதை தான் நான் உங்கள் கூட நான் இன்றைக்கி வீடியோவாக பதிவிடுறேன். நாளைக்கும் இந்த பூஜையை நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவாக நான் கொடுக்குறேன். அதனால் நாளைக்கு மகாலட்சுமி கிட்ட இது என்ன வேண்டணுமோ, உங்களுக்கு என்ன பிரச்சனையோ, கடன் பிரச்சனையோ, நகை வந்து பேங்கில் இருக்குது திருப்பணுமோ, அல்லது ஏதோ ஒரு பண பிரச்சனை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கை கொடுக்குங்க. ஏன்னா பூசம் நட்சத்திரத்துக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது. பூசம் நட்சத்திரத்துக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கு இந்த வியாழன் பூசம் வர குருபுஷ யோகத்தை தவற விடாதீங்க. கண்டிப்பாக வேண்டிக்கோங்க. இதில் நீங்கள் தீபாரதனை காட்டும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பச்சை கற்பூரம் இருக்குல்ல, அதால் நீங்கள் தீபாரதனை காட்டுங்க. ரொம்ப சிறப்பு. அதாவது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, நார்மலான சுடம் எடுத்துக்கோங்க. பச்சை கற்பூரம் பண வசியத்துக்கு உண்டானது. இந்த பூஜையும் நம்ம பண தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய பூஜை அப்படிங்கும்போது பச்சை கற்பூரத்தை வச்சு நீங்கள் தீபாரதனை மகாலட்சுமிக்கு காட்டுங்க. இது மேலும் சிறப்பு. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லா ரூமுக்குமே நீங்கள் இந்த பச்சை கற்பூரத்தை காட்டுங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு கை கொடுக்கும். வியாழக்கிழமை நம்ம இந்த பூஜையை பண்ணுறோம். மறுநாள் நம்ம எடுக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் மறுநாள் வெள்ளிக்கிழமையாக நமக்கு அமையுது. அப்போ காலையிலையும் நமக்கு சுக்கிரஹோரையாக வருது, மகாலட்சுமி படத்தை எடுக்க முடியாது. பூஜை பண்ண வியாழக்கிழமை நைட்டும் நம்ம எடுக்கக்கூடாது. அப்படிங்கும்போது வெள்ளிக்கிழமை ஃபுல்லாகவே நீங்கள் மறுநாளும் இதே பூஜையை தொடங்குங்க. பூஜையை தொடங்கணும் அப்படின்னா இதே மந்திரம் இதெல்லாம் படிக்கணும்னு இல்லைங்க. நீங்கள் வச்சுருக்கிற லக்ஷ்மி படம் அப்படியே இருக்கட்டும். நீங்கள் குலதெய்வ செம்பாக இருந்தது அப்படின்னா அந்த தண்ணியை ஊற்றிட்டு வேறு தண்ணி மாற்றி வச்சுக்கோங்க. பஞ்சபாத்திரத்து தண்ணியும் வேறு தண்ணி நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு வெள்ளிக்கிழமையும் தீபம் ஏற்றுவீங்களா, அதே மாதிரி வெள்ளிக்கிழமையும் குபேரலட்சுமி படமோ மகாலட்சுமி படமோ நீங்கள் அந்த மாதிரி வெள்ளிக்கிழமையும் அதே முறைப்படி எந்த இடத்துல வச்சிங்களோ அதே மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுட்டு வழிபடுங்க. மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஏன்னா வியாழக்கிழமை தான் முக்கியமாக நீங்கள் பூச நட்சத்திரத்தில் இதை பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். வெள்ளிக்கிழமை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கூட நீங்கள் சுக்கிரஹோரையில் மறுபடியும் கூட நீங்கள் அந்த ஃபோட்டோ முன்னாடியே அப்படியே நீங்கள் பண்ணுங்கள். தயவுசெய்து வியாழக்கிழமை பண்ண பூஜையை வெள்ளிக்கிழமை காலையில் மகாலட்சுமியை எடுத்துடாதீங்க. ஏன்னா பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நம்ம சாமி படத்தை எதுவுமே சுத்தம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வியாழக்கிழமை செஞ்ச பூஜையை மகாலட்சுமி ஃபோட்டோவை தயவுசெய்து எடுக்க வேண்டாம். வெள்ளிக்கிழமை அப்படியே தீபம் ஏற்றி நீங்கள் வழிபடுங்க. இந்த மே 21 வியாழக்கிழமை இந்த பூச நட்சத்திரம் சேர குருபுஷ யோகத்தை நீங்கள் தவற விட்டீங்க அப்படின்னா ஜூன் 18 வியாழக்கிழமை வருதுங்க. இதை விட்டீங்கன்னா திரும்ப அடுத்த வருஷம் தாங்க வெயிட் பண்ணணும். அதனால் எனக்கு இந்த வியாழக்கிழமை முடியலைன்னு சொல்கிறவங்க ஜூன் 18 தாராளமாக நீங்கள் அந்த வியாழன் பூசம் நட்சத்திரம் வர நாளில் நீங்கள் செய்யலாம். இந்த பூஜை வந்து நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. நானும் வந்து இந்த பூஜை பண்ண போகிறேன். அதுக்கு உண்டான சிறப்புகளோடு தான் உங்ககிட்ட நான் பேசணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி வீடியோவாக கொடுத்துருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு நான் பேசின விஷயம் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஷேர் பண்ணுறதன் மூலமாக நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல விஷயம் அவங்களுக்கும் பயனடையணும். அப்படிங்கும்போது அதோட புண்ணியம் நமக்கும் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால 4 பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நாளைக்கு பண்ணுற பூஜையோட வீடியோவை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். உங்ககிட்ட வந்து குபேரலட்சுமி படம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க குபேரர் சிலை இருந்தாலும் ஓகே, இல்லை மகாலட்சுமி சிலை இருந்தாலும் நீங்கள் பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் பூஜை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பூஜை வந்து நன்மையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பூஜை நிறைவானதுக்கப்புறம் நீங்கள் சனிக்கிழமை மகாலட்சுமி படம், அதுக்கப்புறம் அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நீங்கள் எடுத்துருங்க. அதில் இருக்கிற தண்ணியை வந்து உங்கள் வீட்டோட 4 மூலை முடுக்களையும் தெளிச்சுக்கோங்க. நீங்களுமே அந்த தீர்த்தம் மாதிரி கூட நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் குடிச்சிக்கோங்க. வீட்டில் 4 மூலை முடுக்களையும் தான் நெகட்டிவ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் 4 மூலை முடுக்களையும் நீங்கள் நல்லா தெளிச்சுட்டு மிச்சம் இருக்கிற தண்ணியை உங்கள் வீட்டில் இருக்கிற செடிகளுக்கு ஊற்றிக்கோங்க. மற்றபடி அதில் வச்சிருந்த காயின்ஸ் எல்லாமே நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல கண்டிப்பாக நீங்கள் வைங்க. அதில் பச்சை கற்பூரம் நீங்கள் பூஜை அறையில் வச்சுருந்தா கூட அதையும் நீங்கள் பீரோவில் வச்சுருந்தீங்க அப்படின்னா பணம் மேலும் மேலும் பெருகிக்கிட்டே இருக்கும். இந்த பூஜையை கண்டிப்பாக